இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணை நீங்க இப்படி முன்னிறுத்துறது எங்களுக்கெல்லாம் சரியா படலை மேடம். நாங்க உங்களை நம்புறோம் மேடம். நீங்க தான் இந்த கம்பெனியோட பிராண்ட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்புறம் உங்க பேரன் தானே வாரிசா வரணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பொண்ண உங்களோட அடுத்த வாரிசா கொண்டு வர்றது எப்படி மேடம் சரியா இருக்கும்? அதுவும் இல்லாம உங்க கம்பெனிலேயே உங்க பேரனுக்கு ஒரு சாதாரண வேலையை கொடுத்திருக்கீங்க. அது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். அது பிராண்டையும் நம்மளோட கம்பெனியையும் கொஸ்டின் பண்ற மாதிரில இருக்கு. ஒரு கம்பெனியோட எதிர்காலம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமை பொறுப்பையும் நம்பிதானே மேடம் இருக்கு. தமிழை நீங்க பிசினஸ் வாரிசா அறிவிச்சது ஒரு தற்காலிக முடிவு தான். நாங்க இத்தனை நாள் எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தோம். ஆனா சிபி சார் தானே உங்களோட ஃபியூச்சர். அவரு தானே நீங்க அத்தாரிட்டி ஆக்கணும். அதுதானே நல்ல முடிவு. ஓ, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்றீங்களா? அது வந்து மேடம், ஸ்டாப் இட். யார் ஆபீஸ்ல வந்து யார முடிவு பண்றது? என்ன எனக்கு ஆர்டர் போடுறீங்களா? என் கம்பெனியை எப்படி நடத்துறதுன்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? நான் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கட்டுக்கட்டா பணத்தை வச்சுக்கிட்டோ பெரிய பெரிய ஆட்களோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டோ இதை ஆரம்பிக்கல. என்னோட உழைப்ப மட்டும் நான் நம்பி இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் என் பேரை கேட்டாலே மரியாதை கொடுக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு. ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கம்பெனியால தான் நீங்க, உங்களால இந்த கம்பெனி இல்ல. இந்த கம்பெனியால தான் உங்களுக்கு லாபம். உங்களால எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஷேர் டீட கேன்சல் பண்ணி இவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க. இப்பவே செட்டில் பண்ணிட்டு இவங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சைன் வாங்கிட்டு வெளியே அனுப்பிச்சிருங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க ஜனமா. ஏன் நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை தானே இது. நீங்க இவ்ளோ நேரம் பேசுனீங்களே, பதிலுக்கு ஒரு வார்த்தை அவங்க ஏதாவது பேசினாங்களா? எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கிறவங்க எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்கலாம்? அம்மா, நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல? சொல்லுங்க ஜனாமா, எனக்கு அந்த உரிமையை நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல. என்ன தமிழ் இப்படி கேக்குற? அப்ப நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க ஜனாமா. சொல்லு. அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல ஜனாமா? தமிழ், நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி. உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்தவித ரத்த சொந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன வாரிசா யோசிச்சா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? எல்லாருக்கும் கோவம், பொறாம எல்லாம் வரதானே செய்யும். இதனால உங்க ஃபேமிலிலயும் பிரச்சனை வரும் ஜனமா. கம்பெனிலயும் குழப்பம் வரும். அதே மாதிரி சிபி சார ஒரு அளவுக்கு மேல இறுக்கி பிடிச்சா அவரும் நழுவி தானே போவாரு ஜனமா. அவர் ஃபாரின்ல இருந்து நீங்க எதுக்கு வர சொன்னீங்க? கம்பெனில அவரை ஒரு ஆளா ஆக்கணும், பிசினஸ்ல உங்களுக்கு அடுத்து அவரை உருவாக்கணும்னு தானே. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சாதாரண எம்ப்ளாயியா கம்பெனில வச்சிருந்தா அவரு எப்படிமா அந்த பொசிஷனுக்கு வருவாரு? நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி கேட்டதுனால இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு ஓகே மேடம். ஆமா. ஆனா எங்க டீடை மட்டும் கேன்சல் பண்ணிடாதீங்க. நான் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்படணும். ஓகே மேடம். ஓகே மேடம். கோயில் மாடு மாதிரி தலையாட்டுறானுங்க பாரு. போச்சு, எல்லாம் போச்சு.
பொறுமையா யோசிச்சு பார்த்ததுல நீங்க சொல்றது ஒரு வகையில எனக்கு சரின்னு படுது. அதனால நான் சிபிக்கு அத்தாரிட்டி கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா சிபி இந்த கம்பெனில எனக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்க மாட்டான். தமிழுக்கு அடுத்த பொசிஷன்ல தான் இருப்பான். ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் ஈவினிங் வந்து உங்ககிட்ட நான் அப்டேட் பண்றேன். அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். இங்க பாரு ஜானு, நீ ஜாலியா வீட்ல டிவி பார்த்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணு ஜானு. எங்கேயாவது வேர்ல்ட் டூர் போகணும்னா என்கிட்ட சொல்லு, நான் அரேஞ்ச் பண்றேன். சரி, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நிறைய ஒர்க் பிரஷர் வரும். எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் எப்படி தனியா? ஜானு, நாங்க தனியா இல்ல. ஆடிட்டர் இருக்காரு, மேனேஜர் இருக்காரு, நம்ம வினோத் இருக்காரு. எந்த டவுட்டா இருந்தாலும் நாங்க அவங்க கிட்ட கேட்க போறோம். சிம்பிள். அதுக்கு மேலயும் வேணும்னா உங்ககிட்ட கால் பண்ணி கேட்டுக்கிறோம். இன்னும் என்ன யோசிக்கிற ஜானு? இல்ல, இந்த வேலையை செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். நான் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இதுல தள்ளியிருக்கேன். அதான் தள்ளிட்டல. அப்புறம் என்ன? நாங்க பாத்துக்கிறோம் ஜானு, நீ ரெஸ்ட் எடு. ஜனம்மா, ம்? என்ன ஜனம்மா இது கோலம்? இனிமே நான் இப்படிதான் இருக்க போறேன். இது நீங்களான்னு என்னால நம்பவே முடியல. நிஜமான ஜனகாம்பாள் இப்படிதான் இருப்பா. இந்த கெட்டப்புக்கு பின்னாடி ஏதாவது வில்லங்க இருக்குமோ? முத்து, அம்மா, என்னம்மா இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க? ஏன் நல்லா இல்லையா? நீங்க எந்த புடவை கட்டினாலும் அழகா தான் இருப்பீங்க. அந்த காலத்துல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. இதுதானே நிஜம். அதெல்லாம் சூழலுக்கு போடுற வேஷம் தானே. ம்? சரிதான், இருந்தாலும் உங்களை கம்பீரமா பார்த்துட்டு இப்படி சாதாரணமா பாக்குறது பிடிக்கலையா? சாச்சா, இது ஏதோ என் கூட பிறந்தவங்க மாதிரி இருக்கு. அப்படித்தானே இருக்கணும். அப்பதானே உன் மனசுல இருக்கிறத தயக்கம் இல்லாம உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லுவ. ஆமாமா. சரி சரி, கீரை கொடு, நான் கட் அம்மா, பண்ண. அதெல்லாம் வேணாம், நான் பண்றேம்மா. இத நான் வேலையா செய்யல. இதெல்லாம் என் ஆசை. கொடு. மா, கொடுங்கறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதையும் கொடு. இந்த மாதிரி நான் வேலை செஞ்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா?